ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கணபதி பேசுகிறேன். இது ஷேர் மார்க்கெட்டில் எப்படி பை பண்ணுறது, எப்படி செல் பண்ணுறது, ஸோ அதை பற்றின ஒரு பேசிக் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ தான் இது. அண்ட் ஆல்ரெடி ஷேர் மார்க்கெட் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு மேபி இதில் ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். நம்ம பை பண்ணுறதுனா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பை மெக்கானிசம்ஸ் இருக்குது, செல் மெக்கானிசம்ஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்ட்ராடேயில் ட்ரேட் பண்ணலாம், இல்லை ஓவர் நைட்டில் ட்ரேட் பண்ணலாம். அண்ட் மார்க்கெட் ஆர்டர்ஸ்னால் என்ன, லிமிட் ஆர்டர்ஸ்னால் என்ன, அண்ட் ஸ்டாப் லாஸ்னா என்ன, ஸ்டாப் லாஸ் மார்க்கெட் ஆர்டர்ஸ்னா என்ன ப்ரைஸ், நம்ம எப்படி அதை ட்ரேட் பண்ணுறது, ஸோ அதை பற்றின ஒரு பேசிக் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவாக எடுத்து போடலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்ன தாட் ப்ராசஸ் இது. ஸோ கண்டிப்பாக இது பிகினர்ஸ் அண்ட் நியூ கமர்ஸ் ஷேர் மார்க்கெட் உள்ள எனக்கு எப்படி ஒரு ப்ரைஸ் ஷேரை வாங்குறது விற்கிறது அப்படிங்கிறது ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்காக இது இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். அண்ட் ஸோ எஸ் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நீங்கள் ஏதாச்சும் இப்போ நீங்கள் எந்த மார்க்கெட் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கமாடிட்டிஸ் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் கமாடிட்டிஸ் சர்ச் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் காப்பர் பார்க்க போறீங்க அப்படின்னா நீங்கள் காப்பர் ஆட் பண்ணிக்கலாம். காப்பரில் நவம்பர் மந்த், டிசம்பர் மந்த், ஜான் மந்த் அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. நீங்கள் எந்த ஸ்கிரிப்ட் பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஸ்கிரிப்டை இந்த இடத்துல காப்பர்னு சர்ச் பண்ணி அந்த பர்டிகுலர் காப்பர் டிசம்பரோட ஃபியூச்சர்ஸில் போயிட்டு நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது இங்கே வந்துடும். அண்ட் அதில் உங்களுக்கு மார்க்கெட் டெப்த் நீங்கள் பார்க்கும்போது பார்த்துக்கலாம். அண்ட் எதுவும் நீங்கள் சார்ட் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் அந்த சார்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி உங்களுக்கு இந்த டே கேண்டில் வரும், இல்லை நீங்கள் என்ன பேசிக்காக பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் அதை பார்த்துக்கலாம். அண்ட் 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 லெட்ஸ் சி, இப்போ நம்ம இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம காப்பரோ இல்லை ஜிங்கோ நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ நம்ம பை பண்ணணும் அப்படின்னா அங்கே அந்த ஆப்ஷன் காமிக்கும் உங்களுக்கு. நீங்கள் அந்த ஸ்கிரிப்ட் அந்த அந்த செக்மெண்ட் மேலே நீங்கள் கொண்டு போய் உங்கள் மவுஸ் வச்சிங்க அப்படின்னாலே உங்களுக்கு பை அண்ட் செல்லுக்கு உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இன்கேஸ் நீங்கள் பை பண்ணிவிட்டு செல் பண்ணணும் அப்படின்னா கூட நீங்கள் ஜஸ்ட் இங்கே ஒரு டாகிள் ஸ்விட்ச் மூலமாக நீங்கள் பை அண்ட் செல் நீங்கள் டாகிள் பண்ணிக்கலாம். அண்ட் ஸோ பை டிஃபால்ட் உங்களுக்கு ரெட்டாக இருக்கும்போது அது செல்லு, and with the blue it is for the buying mode. அண்ட் ஸோ இதில் பேசிக்காக பார்த்தீங்கன்னா இன்ட்ராடே அண்ட் ஓவர் நைட்டு மொத்தம் 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இன்ட்ராடே அப்படின்னா அண்ட் இந்த திஸ் எம்ஐஎஸ் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக மார்ஜின் இன்ட்ராடே ஸ்கொயர் ஆஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பேசிக்காக இது என்ன அப்படின்னா இது 1 டே மட்டும் தான் வேலிடிட்டி. இது நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் கமாடிட்டிஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மார்னிங் 9 o'clock உங்களுக்கு அது ஸ்டார்ட் ஆகும். இட் கோஸ் ஆன் டில் நைட் 11:30 இல்லை ஒரு 11:55 வரைக்கும் உங்களுக்கு அது ட்ரேடிங் நடந்துகிட்டு இருக்கும் உங்களுக்கு அதில். ஸோ இதில் நீங்கள் எந்த டேயில் நீங்கள் அந்த பர்டிகுலர் 9 o'clockலேருந்து நீங்கள் எப்போ பை பண்ணாலும் சரி, இன்கேஸ் நீங்கள் இன்ட்ராடே கொடுத்துட்டு வெளில வந்திருந்தீங்க, இன்கேஸ் இன்ட்ராடே கொடுத்து நீங்கள் ஒன்று பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அட் எனி காஸ்ட் நீங்கள் அதை அன்றைக்கே முடிச்சுட்டு வெளில வந்துடணும் அப்படிங்கிறது தான் இன்ட்ராடேவோட கான்செப்ட். உங்களால் அதை அடுத்த நாளைக்கு கேரி ஃபார்வர்ட் பண்ணி எடுத்துகிட்டு போக முடியாது. ஏன்னா இன்ட்ராடே உங்களுக்கு இன்னைக்கே ஸ்கொயர் ஆஃப் ஆகிட்டு இன்கேஸ் நீங்களே செல் பண்ணலை அப்படின்னா கூட பை டிஃபால்ட்டாக சிஸ்டமே உங்களுக்கு அதை நீங்கள் பை பண்ணியிருந்தீங்கன்னா செல் பண்ணிட்டு வெளில வந்துடும். இல்லை நீங்கள் செல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதுவே ஒரு பை ஆர்டர் போட்டு கரண்ட்டாக அது க்ளோசிங் டைம் அப்போ உங்களுக்கு அதுவே க்ளோஸ் பண்ணிட்டு வெளில வந்துடும். ஸோ அதுதான் இன்ட்ராடேவோட ஆப்ஷனு. ஸோ இன்ட்ராடே பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் அதை நெக்ஸ்ட் டே எடுத்துகிட்டு போக முடியாது அன்லெஸ் நீங்கள் போயிட்டு அந்த ஆப்ஷனை சேஞ்ச் பண்ணுற வரைக்கும். பட் ஆனால் டிஃபால்ட் நீங்கள் இன்ட்ராடே பை பண்ணீங்க அப்படின்னா தி அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் அது உங்களால் நெக்ஸ்ட் டே எடுத்துகிட்டு போக முடியாது அப்படிங்கிறது தான் கான்செப்ட். இன்றைக்கே வாங்கி இன்றைக்கே வித்துட்டு வெளில வந்துடணும் அப்படிங்கிறது தான். அண்ட் அட் த சேம் டைம் நீங்கள் அதை ஓவர் நைட்லையும் பண்ணலாம். நீங்கள் ஓவர் நைட் ஆர்டர் செலக்ட் பண்ணிட்டு கூட நீங்கள் பை இன்னைக்கே பை பண்ணி இன்னைக்கே செல் பண்ணலாம். நீங்கள் இன்ட்ராடேல மட்டும்தான் இன்னைக்கே வாங்கி இன்னைக்கே விற்கணுமான்னா கிடையாது. நீங்கள் ஓவர் நைட் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிட்டும் கூட நீங்கள் இன்னைக்கே வாங்கி இன்னைக்கே வித்துட்டு வெளில வந்துடலாம் இல்லையா. இட்ஸ் கம்ப்ளீட்லி அப் டு ஆர் சாய்ஸ். பட் ஓவர் நைட்ல நமக்கு என்ன ஒரு ஆப்ஷன் கிடைக்கும் அப்படின்னா ஓவர் நைட்ல நம்மளால அது எக்ஸ்பைரி வரைக்கும் நம்மளால கொண்டு போக முடியும். ஆஸ் லாங் அஸ் நம்ம கிட்ட இனஃப் மார்ஜின் இருந்துச்சு அப்படின்னா நம்ம கிட்ட ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம காப்பர் டிசம்பர் அப்படிங்கிற ஒரு ஸ்கிரிப்ட் சூஸ் பண்ணியிருக்கோம். இந்த செக்மெண்ட்ல காப்பர் செக்மெண்ட் டிசம்பர் எக்ஸ்பைரியோட ட்ரேட் எடுத்து பார்க்கும்போது நம்மளால இதை டிசம்பரத்தோட கடைசி எக்ஸ்பைரி வரைக்கும் நம்மளால இன்னைக்கு பண்ற ட்ரேடு ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நவம்பர் 20th நம்ம இன்னைக்கு பண்ற ட்ரேடு இதை எவ்வளவு நாள் வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம், ஆக்டிவா வச்சுக்கலாம் அப்படின்னா இதோட கடைசி எக்ஸ்பைரி டேட் வரைக்கும், அதாவது காப்பரோட கடைசி டிசம்பர் எக்ஸ்பைரி டேட் பார்த்தீங்கன்னா சம்வேர் அட் 26 or 27 இருக்கும்னு நினைக்கிறேன். எக்ஸாக்டா தெரியல எனக்கு. அது நம்ம ஆக்சுவலா பார்த்தா தெரியும்.
ஸோ அது வரைக்கும் நம்மளால வந்து இந்த பொசிஷனை ஹோல்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் ஓவர் நைட் கான்செப்ட். பட் நமக்கு எப்போ வேணுமோ நம்மளோட எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் வரும்போது நம்ம அதை கண்டிப்பாக அப்போவே முடிச்சுட்டு வெளியில வந்துடலாம். அதுதான் வந்து ஓவர் நைட்டோட கான்செப்ட். ஓகேங்களா? இதுதான் பேசிக் டிஃபரன்ஸ் பிட்வீன் இன்ட்ராடே அண்ட் ஓவர் நைட். அண்ட் நீங்க வந்து இன்ட்ராடேலையும் சரி ஓவர் நைட்லையும் சரி உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து மார்க்கெட் ஆர்டர் இருக்குது, இன்னொன்று வந்து லிமிட் ஆர்டர்னு ஒன்று இருக்குது. மார்க்கெட் ஆர்டர் வந்து எதை சிக்னிஃபை பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கரண்டா என்ன ப்ரைஸ்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கோ நீங்க அந்த ப்ரைஸ்ல வாங்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மார்க்கெட் ஆர்டர் செலக்ட் பண்ணி நீங்க பை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கரண்டா என்ன ப்ரைஸ்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கோ அந்த ப்ரைஸ்ல வந்து உங்களுக்கு பை பண்ணிட்டு அந்த 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 ஆர்டர் வந்து எக்ஸிக்யூட் ஆகிடும் இல்லைங்களா? இல்லை உங்களுக்கு ஒரு ப்ரைஸ் வச்சிருக்கீங்க, நீங்க ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கீங்க, இப்போ கரண்டா வந்து இப்போ 807.1ல வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா நானே வந்து ஜிங்க்கு வந்து ஒரு ஓப்பன் ஆர்டர் போட்டு வச்சிருக்கேன். அது எந்த ப்ரைஸ்ல நான் போட்டு வச்சிருக்கேன் அப்படின்னா 278.80 நான் போட்டு செல் பண்ணிட்டு வச்சிருக்கேன். ஏன்னா இப்போ கரண்டா மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நீங்க தெரியும் உங்களுக்கு அது 278.7ல இருக்கான். அவன் இன்னொரு 10 பைசா மேல வந்தா எனக்கு வந்து இந்த ட்ரேட் வந்து எக்ஸிக்யூட் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி டைம்ல நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா நம்ம வந்து செல் ஆப்ஷன்ல போயிட்டு ஓவர் நைட், நான் எப்பவுமே ஓவர் நைட் தான் சூஸ் பண்ணுவேன், இன்ட்ராடே பண்ண மாட்டேன். ஜஸ்ட் இன்ட்ராடேங்கிறது இட் ஹேஸ் இட்ஸ் ஓன் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ். இன்ட்ராடே பண்றது பெட்டர். இன்னைக்கே முடிச்சுட்டு நம்ம இன்னைக்கே லாஸும் முடிச்சுட்டு வெளில வந்துடலாம். ஓவர் நைட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு நிறைய லாஸும் கொடுக்கும், இல்லை நம்ம எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அப்படின்னா அதுக்கும் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ பட் நான் எப்பவுமே சூஸ் பண்றது ஓவர் நைட் தான் நான் சூஸ் பண்ணுவேன். ஸோ நான் வந்து என்ன பண்ணுவேன்னா மார்க்கெட் ஆர்டர் சூஸ் பண்ண மாட்டேன். ஏன் அப்படின்னா நான் ஒரு ப்ரைஸ் லிமிட் வச்சிருப்பேன். எனக்கு இந்த லிமிட் வரும்போது தான் நான் வந்து செல் பண்ணணும் அப்படிங்கிறது என்னோட எக்ஸ்பெக்டேஷனாக இருக்கும். அதுக்காக நான் எப்போவுமே வந்து லிமிட் ஆர்டர்ஸ் தான் போவேன். நான் லிமிட் ஆர்டர் சூஸ் பண்ணிட்டு நான் என்ன ப்ரைஸில் செல் பண்ணணும்னு நினைக்கிறேனோ அந்த ப்ரைஸை போட்டுட்டு நான் இங்கே செல்லுன்னு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா அது போய் ஓப்பன் ஆர்டர்ஸ் பக்கெட்டில் போய் உட்காந்துரும். உங்களுக்கு தெரியும், நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆர்டர்ஸில் வந்து இப்போ கரண்ட்டாக வந்து எனக்கு இது ப்ரைஸ் வந்து இப்போ ஓப்பன் பொசிஷன்ல இருக்குது ஸ்டேட்டஸ். ப்ரைஸ் வந்து 278.80 நான் செல் பண்ணி வச்சிருக்கேன். அண்ட் லாஸ்ட் ட்ரேடட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எல்டிபி பார்த்தீங்கன்னா 278.7ல இருக்குது. ஸோ எப்போ வந்து ப்ரைஸ் வந்து 278.80 வருமோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக செல் பண்ணிட்டு எனக்கு அந்த ஆர்டர் வந்து எக்ஸிக்யூட் ஆகிடும். அதுக்கப்புறம் நான் வந்து இன்னொரு ஆர்டர் போடணும், பை பண்ணுறதுக்கு நான் இன்னொரு ஆர்டர் போட்டு நான் அதையுமே வந்து என்னோட எக்ஸ்பெக்டட் ப்ரைஸில் நான் வந்து லிமிட் ஆர்டரில் போட்டு நான் ஓப்பனாக வச்சுப்பேன். அந்த ப்ரைஸ் வரும்போது எனக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து பை பண்ணிட்டு வெளில வந்துடுவோம். ஸோ இதுதான் வந்து பேசிக் ஓவர் நைட் அண்ட் இன்ட்ராடே ரெண்டுலையுமே வந்து நீங்கள் வந்து மார்க்கெட் ஆர்டரும் பண்ணலாம், லிமிட் ஆர்டரும் பண்ணலாம். ஸோ இது வந்து பேசிக் இது. அண்ட் ஒன் மோர் ஆப்ஷன் இருக்கு, என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா எஸ்எல் ஆப்ஷன் ஒன்று இருக்குது, அந்த SL-M ஒன்று இருக்கும். ஸோ இதோட மீனிங் வந்து என்ன அப்படின்னா ஸ்டாப் லாஸ், அண்ட் திஸ் இஸ் ஸ்டாப் லாஸ் வித் மார்க்கெட் ஆர்டர். இது வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா லெட்ஸ் ஸ்டார்ட் வித் ஸ்டாப் லாஸ். ஸோ ஸ்டாப் லாஸ் வந்து என்ன மீன் பண்ணுது அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ட்ரிகர் ப்ரைஸ் மாதிரி. அதாவது இப்போ நீங்கள் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்கள் வந்து இப்போ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக 807.1ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். பட் நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நான் இப்போ பை பண்ணணும், ஆனால் நான் வந்து 807.10 நான் வந்து பை பண்ண விரும்பலை. நான் வந்து ஒரு மார்க்கெட் வந்து ஒரு இந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் நம்ம வச்சிருப்போம் இல்லைங்களா, அந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் பார்க்குறவங்களுக்குலாம் தெரியும். அவங்க பிளான் பண்ணி வச்சிருப்பாங்க, எனக்கு இந்த லிமிட்டை தாண்டிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து புல்லிஷாக தான் இருக்கும், ஸோ இதை தாண்டும் போது நான் வந்து பை பண்ணணும் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த ஸ்டாப் லாஸ் ஆர்டர் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அவங்க முன்கூட்டியே வந்து இப்போ 807ல இருக்குது, ஸோ நான் வந்து ஒரு 810 வரும்போது நான் ப்ரைஸை வாங்கணும்னு நினைச்சேன் அப்படின்னா ஸோ அதுக்கு வந்து ட்ரிகர் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சம்வேர் பிட்வீன் 809.9 இல்லை நீங்கள் 810 கூட போட்டு வச்சுக்கலாம் ட்ரிகர் ப்ரைஸ், அதை பற்றி ப்ராப்ளம் கிடையாது. ஸோ இப்போ மார்க்கெட் வந்து என்ன பண்ணும், இப்போ நீங்கள் பை பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா இப்போ எனக்கு பை பண்ண அலோவ் பண்ணாது. என்ன ரீசன் அப்படின்னா எனக்கு வந்து ரெக்வயர்ட் மார்ஜின் கிடையாது, ஸோ அதனால வந்து என்னால் பை பண்ண முடியாது. பட் ஜஸ்ட் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்காக நான் என்ன பண்ணுறேன் 810.5 அண்ட் 810.5 ட்ரிகர் ப்ரைஸாக வைக்கிறேன். இதை நீங்கள் 810.5லையும் வைக்கலாம், இல்லை 40 பைசலையும் வைக்கலாம், இல்லை 30 பைசலையும் வைக்கலாம், அது வந்து உங்களோட இஷ்டம். இது வந்து என்னன்னா ஜஸ்ட் ஒரு ட்ரிகரிங் மாதிரி. அது இப்போ எனக்கு இந்த லிமிட்டை தாண்டிடுச்சு அப்படின்னா நான் ஒரு பை ஆர்டர் போட்டு வைக்கிறேன் அப்படிங்கிற கான்செப்ட்ல வந்து நீங்கள் வந்து பை ஆர்டர் போட்டு வச்சுக்கலாம்.
ஸோ நார்மலா பை ஆர்டர் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம 807ல இருக்கிறப்ப நான் என்ன பண்ணுவேன் 806க்கு கீழே வரும்போது நான் பை பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக போட்டு வைப்பீங்க. பட் அதே வந்து எஸ்எல் ஆர்டர் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொஞ்சம் மேலே போய் 810 வந்தாதான் நான் வந்து பை பண்ணணும்னு நினைக்கிறேன். பட் அப்போ வரைக்கும் என்னால் மார்க்கெட்டை வந்து கண்டினியூஸாக பார்த்துக்கிட்டே இருக்க முடியாது. நான் வந்து மார்க்கெட் ஒருவேளை வந்து ஆட்டோமேட்டிக்காக அவனே வந்து 810க்கு வரும்போது எனக்கு 810ல பை பண்ணிடணும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் இருக்கிறவங்க எஸ்எல் ஆர்டர் யூஸ் பண்ணலாம். ஸோ எஸ்எல் ஆர்டர் யூஸ் பண்ணி நீங்கள் அந்த ட்ரிகர் ப்ரைஸ் போட்டு வச்சிங்கன்னா இந்த ப்ரைஸ் வரும்போது என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ஆக்சுவல் ட்ரேடை வந்து அவன் ட்ரிகர் பண்ணிடுவான். அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆர்டர்ஸில் தான் இருக்கும். ஸோ த மொமெண்ட் அந்த ப்ரைஸ் வரும்போது ட்ரிகர் ஆகிட்டு அவன் போய் ஓப்பன் பொசிஷனில் போய் உட்காந்துருவான். ஓப்பன் பொசிஷனில் உட்காரும் போது அப்போ இந்த ப்ரைஸ் வந்து அவன் ஸோ ஆப்வியஸாக ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 810.40 பைசையில் வந்து நீங்கள் ட்ரிகர் பண்ணுறீங்க அப்படின்னா 810.40 பைசையில் ட்ரிகர் பண்ணிட்டு அவன் மார்க்கெட் ஓப்பன் ஆர்டரில் போய் 810.50 பைசையில் போய் உட்காந்துருவான் அவன். அப்படி உட்காரும்போது எப்போ 810.50 பைசை வருதோ அப்போ உங்களோட ஆர்டர் வந்து எக்ஸிக்யூட் ஆகிடும். புரியுதுங்களா? ஸோ இது வந்து ஜஸ்ட் வந்து உங்களோட ஆர்டர் ட்ரிகர் பண்ணுறதுக்கு இந்த ப்ரைஸு ட்ரிகர் பண்ணதுக்கு அப்புறமா மார்க்கெட்டோட ஆர்டர் பார்த்தீங்கன்னா 810.50 பைசை லிமிட் ஆர்டராக போய் உட்காந்துருவான் அவன். ஸோ அப்படி அவன் உட்காரும் போது அந்த ப்ரைஸ் வரும்போது அந்த உங்களோட ட்ரேட் வந்து எக்ஸிக்யூட் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் எப்போ செல் பண்ணுறீங்களோ நீங்கள் அப்போ செல் பண்ணிட்டு வெளில வந்துடலாம். ஸோ இது வந்து பேசிக் எஸ்எல் ஸ்டாப் லாஸ் ஆர்டர் பற்றி இது. ஸோ அதே தான் வந்து ஸ்டாப் லாஸ் ஹைஃபன் மார்க்கெட் ஆர்டர் வந்து என்ன அப்படின்னா நீங்கள் ட்ரிகர் பண்ணுற ப்ரைஸை மென்ஷன் பண்ணுறீங்க. ட்ரிகர் பண்ணுற ப்ரைஸை மென்ஷன் பண்ணிவிட்டு பை பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா ட்ரிகர் பண்ணும்போது கரண்டா என்ன மார்க்கெட் ப்ரைஸ் இருக்கோ நீங்க அந்த மார்க்கெட் ப்ரைஸுக்கு பை பண்ணிடுறது அப்படிங்கிறது தான் வந்து எஸ்எல் ஐஃபன் எம். ஸோ ரெண்டுமே ஆல்மோஸ்ட் சேம் தான். பட் ஆனால் என்ன எஸ்எல் அப்படின்னா வந்து யூ டிசைட் த ப்ரைஸ். நீங்க எந்த ப்ரைஸ்ல வந்து பை பண்ணணும் இல்லை செல் பண்ணணும் அப்படிங்கறத நீங்க டிசைட் பண்றீங்க. பட் எஸ்எல் ஐஃபன் எம் அப்படிங்கிறது வந்து மார்க்கெட் என்ன ப்ரைஸ் இருக்கோ அந்த ப்ரைஸ்க்கே நீங்கள் வந்து பை பண்ணிடுறீங்க. பட் கிவன் ட்ரிகர் ப்ரைஸ் வந்து நீங்கள் தான் டிசைட் பண்ணுறீங்க. எந்த ப்ரைஸ் வரும்போது ட்ரிகர் ஆகிட்டு உங்களுக்கு பை பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் தான் டிசைட் பண்ணுறீங்க. ஸோ இதுதான் வந்து பேசிக் இன்ட்ராடே, ஓவர் நைட் அண்ட் மார்க்கெட் ஆர்டர்ஸ், லிமிட் ஆர்டர்ஸ் அண்ட் எஸ்எல் அண்ட் எஸ்எல் ஐஃபன் எம், ஸ்டாப் லாஸ் அண்ட் ஸ்டாப் லாஸ் ஹைஃபன் மார்க்கெட். இந்த ஆர்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் வீடியோ தான் இது. அண்ட் கண்டிப்பாக நான் வந்து ஈக்விட்டி ஆப்ஷன்ஸில் இன்னும் கொஞ்சம் நிறைய ஆர்டர்ஸ் இருக்குது. அண்ட் அட் த சேம் டைம் இந்த குவிக் ஆர்டர்னா என்ன, ஏஎம்ஓ ஆர்டர்ஸ்னா என்ன, அண்ட் இன்னொரு ஆர்டர் ஒன்று இருக்குது, ஐஸ்பர்க்னு ஒன்று இருக்குது, அண்ட் ஜிடிடி இருக்குது, அலர்ட் பேஸ்ட் ட்ரிகர் ஆர்டர்ஸ் இருக்குது. ஸோ அதை பற்றி கண்டிப்பாக நான் இன்னொரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி நான் அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னோட சேனலுக்கு. அண்ட் உங்களோட கமெண்ட்ஸ் கண்டிப்பாக கொடுங்க. நான் வேறு ஏதாச்சும் பற்றி பேசணும் அப்படின்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக வந்து அதுக்கு நான் டைம் எடுத்து கண்டிப்பாக வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அண்ட் ஆஸ் யூஷுவல் தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் மீ அண்ட் வாட்சிங் மை வீடியோஸ் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். குட் நைட் டு ஆல்.